வணக்கம் காவேரியன்ஸ். இன்றைக்கி ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் அதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி எக்ஸாமின் பண்ணலான்ட்டு நினச்சேன். ஸோ அதை பற்றி ஒரு வீடியோ. நிறைய ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் இருக்குது, லைக் IOCL, BPCL. இந்த கம்பெனிஸை எடுத்து இந்த ப்ரைவேட் செக்டார் ஜெயிண்ட் இருக்காங்களா, ரிலையன்ஸோட கம்பேர் பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சேன். உங்கள் மனசுலாம் ஒரு கொஸ்டின் வரும், ஏன் இப்போ அந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் அப்படின்ட்டு. ஏன்னா இன்டர்நேஷ்னலில் பார்த்திங்கன்னா இந்த ஆயில் ப்ரைஸ் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு. அண்டு இந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸோட ப்ரைஸஸ்லாம் வேறு ரொம்ப குறைஞ்சி தான் இருக்குது. ஈவன் பிஇலாம் பார்த்திங்கன்னா 9 தான் இருக்குது பிபிசிஎலுக்கு. அஃப்கோர்ஸ் IOCLக்கு சம்வாட் ஹையாக இருக்குது. பட் ரிலையன்ஸ் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட பிஇ கூட ரொம்ப லோவாக தான் இருக்குது. ஸோ அதனால் ஒரு டீப் டைவ் பண்ணலாமே, என்ன இதுலேருந்து ஏதோ ஒரு பெனிஃபிட்டு நமக்கு அஸ் எ இன்வெஸ்டார் கிடைக்குமா அப்படிங்கிற இதை பார்க்குறதுக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கேன் நான். இந்த ஆயில் ரிஃபைனரிங் கம்பெனிஸ் பார்த்துட்டிங்கன்னா 2 விதமாக சொல்லலாம். அப்ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லி இன்னொரு டவுன் ஸ்ட்ரீம்னு ஒன்று சொல்லலாம். அப்ஸ்ட்ரீம்னா இந்த எக்ஸ்ப்ளோரேஷன் கூட அவங்க பண்ணுவாங்க. தெர் இஸ் ஆயிலாக இருக்கட்டும், இல்லை கேஸாக இருக்கும், அதை கண்டுபிடிக்கிறதுக்காக நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இல்லாட்டா சம்டைம்ஸ் அதில் வெற்றியும் பெறுவாங்க. இந்த டவுன் ஸ்ட்ரீம்ங்கிறது என்ன அப்படின்னா, இந்த ரிஃபைனரிக்கு அந்த க்ரூடு வந்தோடனே அதை ப்ராசஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸை பண்ணி அண்டு அதை மார்க்கெட் பண்ணுறது. ஸோ அதுதான் வந்து இந்த டவுன் ஸ்ட்ரீம் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லலாம். பேசிக்கலி IOCL அண்ட் BPCL என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இந்த டவுன் ஸ்ட்ரீம் இதில் தான் நிறைய ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. தெர் இஸ் அதை வந்து க்ரூடை வந்து ப்ராடக்ட்ஸை கன்வெர்ட் பண்ணி அதை மார்க்கெட் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் அவங்களுடைய மெயின் பிஸ்னஸ். ஆனால் இப்போது வந்து நிறைய அப்ஸ்ட்ரீம் ப்ராஜெக்ட்ஸ்லேயும் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. பார்ப்போம் அவங்க எப்படி அதில் வந்து வெற்றி பெற போகிறாங்க அப்படின்ட்டு. ஏன் இவங்க வந்து நிறைய ஃபோக்கஸ் பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, ONGCன்னு ஒரு கம்பெனி இருக்குது. இந்த ஜாபை வந்து இந்த எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் ட்ரில்லிங் அந்த மாதிரி இதில் வந்து பண்ணுறதுக்கே இருக்கிறனால இவங்க வந்து அதில் ஃபோக்கஸ் பண்ணல அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம. ஆனால் இந்தியாவிலே இந்த லார்ஜஸ்ட் கம்பெனி அப்படின்னா அது IOCLக்கு தான் போய் சேரும். தோ சம்டைம்ஸ் அந்த ரிலையன்ஸு அவங்கள பீட் பண்ணிவிடுவாங்க பர்ஃபார்மன்ஸில். பட் ஸ்டில் அவங்க தான் லார்ஜஸ்ட் கம்பெனி இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரெவென்யூ அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரிலையன்ஸ் வந்து ஒரு ப்ரைவேட் செக்டார் பிளேயர், இவங்கள இருந்து பப்ளிக் செக்டார் பிளேயர். ரிலையன்ஸ்கிட்ட வந்து ஒரு இன்டகிரேட்டட் ரிஃபைனரி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எனி டைப்பாக அவங்க இது பண்ண முடியும், ரிஃபைன் பண்ண முடியும். அண்டு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. அண்டு இந்தியாவிலையும் வைப்பாங்க வேணும்னா, இல்லாட்டா அதை ஃபாரின்லேயும் ப்ராடக்ட்ஸை வைப்பாங்க. அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது எல்லாம் பார்த்திங்கன்னா மெயினாக வந்து எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டு தான். அண்ட் எங்கே ஆயில் வந்து சீப்பஸ்ட்டு சோர்ஸாக கிடைக்கும் அங்கெல்லாம் வாங்கிடுவாங்க. வெனிசுலா வந்து கொஞ்சம் ரீசெண்டாக வாங்கிட்டு இருந்தாங்க. ரஷ்யாவிலேருந்து கூட வாங்குவாங்க. இப்போ அமெரிக்கன் சப்ளை கூட ஓப்பன் ஆக போகுது. அங்கே சீப்பாக கிடச்சுன்னா அங்கேருந்து கூட வாங்குவாங்க. இவங்க பியூட்டி ஆஃப் த ரிஃபைனரி என்ன அப்படின்னா, எனி டைப் ஆஃப் க்ரூடை அவங்களால ரிஃபைன் பண்ண முடியும். ஆனால் சில லிமிட்டேஷன்ஸ் இருக்குது நம்ம அதர் ரிஃபைனரிஸில். பட் IOCL அண்ட் BPCL சம் ரிஃபைனரிஸ்லாம் கேப்பபிள் எனி டைப் ஆஃப் க்ரூடை வந்து ரிஃபைன் பண்ண முடியும். இந்த ரிஃபைனரிஸ் ஆர் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் இதெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா நம்ம யூஸ்வலாக பார்க்குற பர்டிகுலர்ஸை மட்டும் பார்த்து நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. இதுக்கு வந்து 2 யூனிக்காக நம்ம வந்து டேர்ம்ஸை தெரிஞ்சுக்கணும். அது எப்படி கால்குலேட் பண்ணுறது தெரிஞ்சுக்கணும். அது என்ன இருக்குது அப்படின்னு கூட தெரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து GRM, இன்னொன்று வந்து GMM அப்படின்ட்டு. GRMனா என்னென்னா க்ரோஸ் ரிஃபைனரி மார்ஜின் அப்படின்ட்டு. இது வந்து இன்டர்நேஷ்னலி எல்லா கம்பெனியும் ஃபாலோ பண்ணுறது. தெர் இஸ் ரிஃபைனரி பிஸ்னஸில் இப்போ இருக்கவங்க அத்தனை பேரும் இது தான் இம்பார்ட்டன்ட் யார்ட் ஸ்டிக்காக வச்சுப்பாங்க கம்பேர் பண்ணுறதுக்கு, பர்ஃபார்மன்ஸ் எவாலுவேட் பண்ணுறதுக்கு. இது வந்து நார்மலாக டாலர்ஸில் தான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க. இன்னொன்று வந்து க்ரோஸ் மார்க்கெட்டிங் மார்ஜின் அப்படின்ட்டு. இப்போ வந்து GRMனு என்னன்னு பார்த்துலாம். தெர் இஸ் இவங்களோட காஸ்ட் ஆஃப் க்ரூடு மைனஸ் த கிராஸ் ஆஃப் த ரிஃபைன்டு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். க்ரூடை வந்து அந்த ரிஃபைனரியில் கொடுத்து டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸாக ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. என்னென்னா ரைட் ஃப்ரம் எல்பிஜிலேருந்து
பெட்ரோல், டீசல், நாப்தா, தென் லோ ஹெவி ஆயில் அப்படின்ட்டு நிறைய ப்ராடக்ட் வரும். இதோட காஸ்ட் என்ன அப்படிங்கிறது தான் முக்கியமானது. இந்த காஸ்ட் ஆஃப் க்ரூட் இந்த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் இருக்குது பாருங்கள், அதுக்கு ரெண்டு டிஃப்ரென்ஸ் தான் த க்ரோஸ் ரிஃபைனரி மார்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே சமயத்தில் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஆஃப்டர் பேயிங் அந்த லாஜிஸ்டிக் காஸ்ட் என்ன ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி ஆகணும்ல, ரிஃபைனரிலேருந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி கஸ்டமர் பிளேஸுக்கு எடுத்துகிட்டு போகணும். அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும் ஒரு கமிஷன் பேமெண்ட் பண்ணி ஆகணும். இந்த க்ரோஸ் ரிஃபைனரி மார்ஜின்லேருந்து எதை மைனஸ் பண்ணணும்னா இந்த டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட்டு, இந்த டீலர் கமிஷன், அது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் அது கிடைக்கிற இது தான் த க்ரோஸ் மார்க்கெட்டிங் மார்ஜின் அப்படின்ட்டு. ஸோ ஜிஆர்எம்ங்கிறது ரிஃபைனிங் சைடில் என்ன மார்ஜின் இருக்குது அப்படின்ட்டு, ஜிஎம்எம்ங்கிறது இந்த மார்க்கெட்டிங் பண்ணும்போது என்ன மார்ஜின் கிடைக்குது அப்படிங்கிறத. ஸோ இதுதான் ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ். இது ரெண்டும் நம்ம கண்டிப்பாக இதை பார்த்தாகணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பிபிசிஎல் அண்டு ஐஓசிஎலுக்கும் என்ன இருக்குங்கிறத பார்க்கலாம் நம்ம. இப்போ இந்த ஜிஆர்எம் சொன்ன பாருங்க, அது எக்ஸ்பிரஸ்ட் இன் டாலர்ஸில் தான் சொல்கிறாங்க. அது பார்த்திங்கன்னா பிபிசிஎலுக்கு 6.82 இருக்குது, அதுதான் லோவஸ்ட்டு அமங் த 3. அண்ட் ஐஓசிஎலுக்கு பார்த்திங்கன்னா 8 கிட்ட இருக்குது. அண்டு ரிலையன்ஸ் 9. அவங்க அதை 9 to 10 அவங்க அப்படியே மெயின்டைன் பண்ண முடியுது. ஹையர் ஜிஆர்எம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இம்மிடியட்டாக 2 இதை கண்டுபிடிக்கலாம். அதுலேருந்து ஒன்று அவங்களால ஆயிலை சீப் ப்ரைஸில் வாங்க முடியுது அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னொன்று பெட்டர் மிக்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன ப்ராடக்ட்ஸ் அவங்க செல் பண்ணுறாங்க அட் த ரிஃபைனரி எண்டு, அண்டு அதில் எப்படி இருக்குது, அது ஹையர் வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸில் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். பட் ரிலையன்ஸ் 9 to 10 எப்படி அவங்களால மெயின்டைன் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா, அவங்க ஒரு இன்டகிரேட்டட் ரிஃபைனரி. அவங்க ரிஃபைன் மட்டும் பண்ணாமல் அந்த ஃபைனல் ப்ராடக்ட்ஸ், பெட்ரோகெமிக்கல்ஸ் எல்லாமே ஒரே இடத்துல இருக்கிறனாலையும், such a large complex about 80 million tons per annum கெப்பாசிட்டி ஒரே இடத்துல இருக்கிறனாலையும் அவங்க அந்த பெட்டர் ஜிஆர்எம் கொடுக்க முடியுது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அப்புறம் மோரோவர் அண்ட் ரிலையன்ஸ் ஒரு ப்ரைவேட் செக்டர் கம்பெனி. அண்டு இவங்களை எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐஓசிஎல் அண்ட் பிபிசிஎல் அது ஒரு பப்ளிக் செக்டர் கம்பெனியாக இருக்குது. அண்டு ரிலையன்ஸுக்கு நிறைய ஃப்ரீடம் இருக்குது. இந்தியாவிலையும் விற்கலாம், அவங்க ஃபாரின்லேயும் போய் விற்கலாம். ஸோ எங்கேருந்து வேணால் ஈஸியாக சோர்ஸ் பண்ணலாம். அதனால் எங்கே ப்ரைஸ் அவங்களுக்கு ரெமுனரேட்டிவாக இருக்கோ அந்த இடத்துல அவங்க விற்றுருவாங்க. ஸோ இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கனாலே அவங்க ஹையர் அந்த ஜிஆர்எம் மெயின்டைன் பண்ண முடியுது அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம. அண்டு குயிக் டெசிஷன் ஆல்சோ, இவங்களுக்கு நிறைய லேக் ஆகும், டெசிஷன் எடுக்கிறதுக்கு டைம் ஆகும். ஸோ இதனாலையும் சொல்லலாம், அதனால தான் இவங்களுக்கு லெஸர் ஜிஆர்எம் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம. சரி, நான் இந்த 3 கம்பெனியோட ரெவென்யூ எடுத்து பார்க்கலாம் நம்ம. அதுலேருந்து எப்படி யார் எந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு நமக்கு ஒரு கன்க்ளூசிவாக தெரியும். அண்டு ரிலையன்ஸை கம்பேர் பண்ணும்போது மித்த அதர்ஸோட பண்ணும்போது, ஏன்னா ரிலையன்ஸ் ஒரு நிறைய அதர் கம்பெனிஸ்லாம் வேறு இருக்குது இவங்களோட. ரிலையன்ஸ் ரிட்டைல் இருக்குது, ரிலையன்ஸ் ஜியோ இதில் தான் இருக்குது. அண்டு இன் அடிஷன் டு தேட் அவங்க ஆயில் டு கேஸ் அந்த இதுவும் இதோட சேர்ந்து தான் இருக்குது. அதனால் 1 to 1 கம்பேர் பண்ண முடியாது, ஆனால் செக்மெண்ட்டை வச்சு நம்ம கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னு தான் எடுத்துக்கணும் நம்ம. ஸோ ரிலையன்ஸோட இது பார்த்திங்கன்னா 1,45,000 crores இந்த குவார்ட்டரில். அண்டு ஐஓசிஎல் பார்த்திங்கன்னா 2,17,725 crores. அண்டு பிபிசிஎல் 1,26,916 crores. அண்டு 7,000 crores ப்ராஃபிட் ஃபார் த ஆயில் டிவிஷன் மட்டுமே அவங்களுக்கு கொடுத்துருக்கு. அது தே கால் இட் அஸ் ஆயில் டு கெமிக்கல்ஸ் அப்படின்ட்டு. ஐஓசிஎல் 7,265. இவங்க பிபிசிஎல் பார்த்திங்கன்னா 4,392 crores. கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், டெய்லி 20 million tons இந்த குவார்ட்டரில் பண்ணியிருக்காங்க ரிலையன்ஸு. அண்டு 18 million tons அவங்களோட கெப்பாசிட்டி. அண்டு பிபிசிஎல் த ஸ்மாலஸ்ட்டு 10.5 million tons அப்படின்ட்டு. ஸோ இதுதான் இவங்களுடைய டிஃப்ரென்சேஷன் அப்படின்ட்டு.
எப்படி வந்து இவ்வளோ ஹையர் ரெவென்யூ வந்து ஐஓசிஎல்னால் கொடுக்க முடியுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து ப்ராடக்ட் மட்டும் பண்ணுறதில்ல, அவங்களுடைய ஓன் ப்ராடக்ட் மட்டும் செல் பண்ணுறதில்ல. சம்டைம்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மித்தவங்கள்ட்டையும் ப்ராடக்ட் வாங்கிட்டு இவங்களுக்கு வந்து த்ரூ அவுட் இந்தியா அவுட்லெட் இருக்குது. ஸோ அது மூலயமா அவங்க விற்கிறாங்க. ஸோ இதனாலேயும் சொல்லலாம் இவங்களுடைய டர்ன் ஓவர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு கிரேட்டர் சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஆனுவல் கம்பேரிசன் பார்த்தோம் அப்படின்னா ரிலையன்ஸ் வந்து 5,80,000 அண்ட் ஐஓசிஎல் வந்து 8,59,000 அண்ட் பிபிசிஎல் அபவுட் 5,00,000 க்ரோஸ் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. And net profit is 28,000 for Reliance and 13,508 for IOCL and 13,336 வந்து BPCL. ஏன் வந்து ஐஓசிஎல்லோட இவ்வளோ பெரிய கெப்பாசிட்டி இருந்தும் அவங்களால பர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னா, நிறைய கெப்பாசிட்டி வந்து ஐடிலாக இருக்குதுன்னு கூட சொல்லலாம். இவங்க வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதர் கம்பெனிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பெட்ரோநெட்டில் ஐஓசிஎல்லும் ஒரு பெரிய இன்வெஸ்டர். அண்டு அவங்களுடைய ஃபார் எக்ஸாம்பிள் எல்என்ஜி டெர்மினல் சென்னை இருக்குது எண்ணூரில். ஸோ அதை வந்து இன்னும் வந்து ஃபுல் கெப்பாசிட்டி யூட்டிலைஸ் பண்ணவே ஆரம்பிக்கலை. ஏன்னா அந்த டவுன் ஸ்ட்ரீம் இந்த பைப்லைன் இருக்குது பாருங்கள், அது இன்னும் கம்ப்ளீட்டே ஆகலை. அண்டு எல்என்ஜி ப்ரைஸ் வந்து ரொம்ப ஹையாக இருக்கிறதுனாலையும் இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ப்ராப்பர் ரிட்டர்ன் ஃப்ரம் த பெட்ரோநெட்லேருந்து கிடைக்கலன்னு கூட சொல்லலாம். இது மாதிரி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஃபுல் ரிட்டர்ன் கொடுக்க முடியாதனாலையும் இவங்களுடைய ப்ராஃபிட் வந்து அந்த லெவலுக்கு ஹையாக இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம. இந்த சார்ட் கூட நம்ம ஆஸ் அ இன்வெஸ்டர், ஆஸ் அ கன்சியூமர் ஆஃப் பெட்ரோல் ஆர் டீசல் வந்து இதை பார்த்துக்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஏன் அப்படின்னா எப்படி வந்து நம்ம வந்து எவ்வளோ ஹை டாக்ஸஸ் இதுக்கு பே பண்ணுறோம். அண்டு ரிஃபைனரிஸில் ஒரு பெரிய பெனிஃபிட் கிடைக்கிறதில்ல அவங்களுக்கு. ஆனால் த பிக்கஸ்ட்டு எங்கே போகுது அப்படின்னா ரெவென்யூ அதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு தான் போகுது அப்படின்ட்டு இந்த இதுலேருந்து தெரியலாம். ஃபார் எக்ஸாம்பிள் த ரிஃபைனிங் ஸ்டேஜில் எக்ஸ் ரிஃபைனரி ப்ரைஸ் வந்து 65 ருபீஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அண்டு வந்து இதிலே அந்த ஜிஆர்ஆம்ங்கிறது தெர் இஸ் க்ரோஸ் ரிஃபைனரி மார்ஜின் வந்து அதில் இன்க்ளூட் ஆகுது 7.85 ருபீஸு. மார்க்கெட்டிங் காஸ்ட் வந்து நார்மலி 2 ருபீஸ் தான். அண்டு த டீலர் கமிஷன் இஸ் அபவுட் 3 ருபீஸ். இதெல்லாம் பர் லிட்டர் காஸ்ட்டு. அண்டு ஜிஎம் த க்ரோஸ் மார்க்கெட்டிங் மார்ஜின் வந்து அபவுட் 5 ருபீஸ் இருக்குது. அண்டு ரிட்டைல் ஸ்டேஜில் வந்து ரிட்டைல் ப்ரைஸஸ் அபவுட் 75 ருபீஸ் அப்படின்னா அதில் வந்து சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி அண்ட் வேட் தெர் இஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் லெவி பண்ணுறதெல்லாம் அரௌண்ட் 25 அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா த ஃபைனல் கன்சியூமர் ப்ரைஸ் இஸ் அபவுட் 100. இது வந்து ஒரு ரஃப் எஸ்டிமேட்டு இப்படி தான் இருக்குது. ஸோ த பிக்கஸ்ட்டு ரெவென்யூ வந்து இந்த டேக்ஸ் தான், அது கோயிங் டு த சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் த ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்ட்டு. ஸோ இப்போ கூட பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து 2 ருபீஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஏன்னா இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் குறைஞ்சிச்சு. $75 இப்போ நான் வந்து ப்ரிவேலிங் $62. ஸோ இது வந்து இமீடியட்டாக ட்ரான்ஸ்லேட் ஆகுமா அஸ் அ பெனிஃபிட் டு த கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை தான் கவர்மெண்ட் விடுறதில்ல. ஸோ எனி ட்ராப் இன் ப்ரைஸஸ் வந்து இம்மிடியேட்டாக வந்து எக்ஸைஸ் டியூட்டி இன்க்ரீஸ் பண்ணி தெர் இஸ் ஸ்பெஷல் எக்ஸைஸ் டியூட்டி இன்க்ரீஸ் பண்ணி அந்த ரெவென்யூ எல்லாம் கவர்மெண்ட் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஸோ அதனால் அது வந்து ரியலாக கன்சியூமருக்கு பாஸ் ஆன் பண்ணுறதில்ல. இது வந்து நம்ம நியர்லி அபவுட் ஒரு 10 இயர்ஸாக இது தான் பார்த்துட்ருக்கோம் நம்ம. அண்டு அதே சமயத்தில் ரிலையன்ஸ் மாதிரி கம்பெனிஸ் வந்து அவங்க வந்து எக்ஸ்போர்ட்டில் தான் நிறைய ஃபோக்கஸ் பண்ணுறாங்க தென் டொமஸ்டிக் மார்க்கெட்டோட. அதனால் நிறைய பெனிஃபிட் வந்து இந்த கம்பெனி ரிலையன்ஸ் மாதிரி கம்பெனிக்கு போய் சேருது. அண்ட் அதே சமயத்தில் காம்படிஷன் வந்து ஹெவியாக இருக்குது ஃப்ரம் சைனா. எப்பொழுதுமே நம்ம ஆல்வேஸ் நம்ம பார்ப்போம் இந்தியாவோட கெப்பாசிட்டி ஃபார் ரிஃபைனரிங் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அபவுட் 250 மில்லியன் டன்ஸ். பட் ஆனால் இதோட சைனாவோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 1000 மில்லியன் டன்ஸு கிட்ட இருக்குது. ஆனால் அவங்களுக்கு ரிக்குவயர்மெண்ட் சொல்லி 750 மில்லியன் டன்ஸ். அப்போ பேலன்ஸ் 250 மில்லியன் டன்ஸ் வந்து அவங்க மார்க்கெட்டில் தான் கொடுத்துட்ருக்காங்க, அது வேர்ல்டு மார்க்கெட்டில் வந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த வேர்ல்டு மார்க்கெட்டில் அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் வர்றதுனாலையும் அது சீப்பாக இருக்கிறனாலையும் ரிலையன்ஸ் வந்து மெனி டைம் என்ன ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா காம்படிஷன். அதனால அவங்களுக்கு ரெமுனரேட்டிவ் ப்ரைஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்லலாம். இதனால தான் இந்த ஆயில் டு கெமிக்கல் டிவிஷன் வந்து அந்த லெவலுக்கு பர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் நம்ம. ஆனால் ஒன் திங் யூனிக்காக இப்போ நம்ம பார்க்குறோம், தட் இஸ் எல்லாரோட ப்ரைஸும் ஸ்லோவாக மேலே போயிட்டுருக்கு.
இப்போ பிபிசிஎல் ப்ரைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி ₹315 கோட் ஆகிட்டுருக்கு. அண்டு பிஇ பார்த்தீங்கன்னா அபவுட் 9 தான் இருக்குது. இவங்களோட டெட்டு பார்த்தீங்கன்னா அபவுட் 16,000 crores. IOCL பார்த்தீங்கன்னா அபவுட் 1,52,000 and odd crores வந்து இவங்களோட டெட்டாக இருக்குது. பட் ரிலையன்ஸ் தான் ஹையஸ்ட் டெட் இருக்குது இந்த இதில். அதில் வந்து 3,69,000 crores இருக்குது. அஃப்கோர்ஸ் ரிஃபைனரி மட்டும் இவங்க லோன் வாங்கலை, பட் அதர் ஏரியாஸ்க்கு லோன் வாங்கியிருக்காங்கன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அண்டு இதில் வந்து 2 இம்பார்ட்டன்ட் ஃபீச்சரும் இந்த டைமில் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து ஜூனில் வந்து பிபிசிஎல் வந்து போனஸ் ஷேர் கொடுத்துருக்காங்க அண்ட் 1:1 கொடுத்துருக்காங்க. ரிலையன்ஸும் அக்டோபர் 24ல் போனஸ் 1:1 கொடுத்துருக்காங்க. ஃபார் இப்போ வந்து ப்ரைஸ் ரைஸ் ஆனது எல்லாமே போஸ்ட் போனஸ் டைமில் தான். ஸோ இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஏன்னா எல்லா இடத்துலையும் ஸ்லோ டவுன் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எதர் சைனாவாக இருக்கட்டும், இல்லாட்ட யூஎஸ்ஸாக இருக்கட்டும், அவங்களுடைய இனிஷியல் டேட்டா கூட வந்துருச்சு. ஃபஸ்ட்டு குவார்ட்டரோட எஸ்டிமேட் வந்துருச்சு. ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஒரு டிக்ளைன் 0.5% கிட்ட இருக்குது. தர்ஃபோர் இனிமேல் வேர்ல்டு ஓவர் ஸ்லோ ஆகும். அதனால தான் இந்த ஆயில் ப்ரைஸஸ் கூட நிறைய குறைஞ்சிக்கிட்டே போகுது. அப்போ இந்த ஆயில் ப்ரைஸ் குறையிறப்ப இந்த ரிஃபைனரிஸ்லாம் நல்ல ரெவென்யூ, அவங்களால ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். அப்படிங்கிற பட்சத்தில் தான் இந்த ஷேர் மார்க்கெட்டில் இந்த கம்பெனிஸோட ப்ரைஸ்லாம் மேலே போயிட்டுருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம் நம்ம. அதனால் இவங்க வந்து பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க. பட் இவங்களுக்கு ட்ராக் என்ன அப்படின்னா அண்டர் ரெக்கவரிஸ். இந்த எல்பிஜியில் வந்து இவங்களுக்கு வந்து காஸ்ட் வந்து அபவுட் 950,000 rupees ஆகுது. பட் ஆனால் கொடுக்குறது பார்த்திங்கன்னா 500-600 rupees தான் கொடுத்துட்ருக்காங்க. அதில் அண்டர் ரெக்கவரிஸ் இருக்கிறனால நிலை 34,000 crores வந்து லாஸில் தான் இருக்காங்க. இந்த ஆல் தி ரிஃபைனரிஸ் டுகெதர். அஃப்கோர்ஸ் ரிலையன்ஸ் வந்து இதுக்குள்ளே வர்றதே இல்லை. பட் வந்து இதில் பட் ஆயில் ப்ராடக்ட்ஸ் இஸ் கன்சர்ன், இல்லாட்டா பெட்ரோ கெமிக்கல் இஸ் கன்சர்ன், இவங்கெல்லாம் வந்து ப்ராஃபிட்டில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். பட் வந்து இப்போ வந்து ஸ்லோவாக வந்து இந்த ஆயிலில் ப்ராஃபிட் வர வர இந்த அண்டர் ரெக்கவரிஸ்லாம் டு சம்மாட் குறையும் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். நம்ம இயர்லி ரிசல்ட்ஸ் ஆஃப் ஆல் த 3 கம்பெனிஸும் இந்த வீடியோவோட அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அதை கூட நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்டு இப்போ வந்து இந்த கம்பெனியில் நம்ம ஸ்டேக் எடுக்கலாமா இல்லையா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் நமக்குலாம் தோணும். சரி, ரிஃபைனிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே பெட்டர் டைம்ஸ் அஹெட் அப்படின்னு நான் சொல்லணும். இவங்களோட ப்ராஃபிட்டபிள் பெட்டராக இருக்கும், அண்டர் ரெக்கவரிஸ் குறைஞ்சிக்கிட்டே போகும். அதனால் இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து அட் அ லோ பிஇயாக இருக்கிறனால ஒரு சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் பட் ஆனால் இந்த குளோபல் மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து ஸ்லோ டவுன் ஆகிட்டு இருக்குது. அதனால் அது ஃபர்தர் வந்து இந்த ஆயில் ப்ரைஸ்லாம் டிப்ரெஸ் தான் பண்ணும், குறைக்க தான் செய்யும் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஈஸியாக. இந்த கம்பெனிஸுக்கு அத்தனைக்கும் பெட்டர் ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்குது இன் ஃப்யூச்சரில் அப்படின்னு சொல்லலாம். பட் வந்து லாங் டேர்மில் ஹோல்ட் பண்ண முடியுமா அப்படின்னா ரொம்ப டஃப். ஏன் அப்படின்னா இஸ் அ ஹைலி ரெகுலேட்டட் கம்பெனிஸு. ஏன்னா ஃபைனல் ப்ரைஸ் வந்து கவர்மெண்ட் தான் டிசைட் பண்ணுறாங்க. அண்டு இந்த ரா மெட்டீரியல் ப்ரைஸ், தட் இஸ் க்ரூட் ப்ரைஸ் வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் தான் டிசைட் பண்ணுது. இந்த ஹைலி ரெகுலேட்டட் செக்டராக இருக்கிறனால நம்ம வந்து லாங் டேர்ம்லாம் இதை ஹோல்ட் பண்ணுறது நாட் அட்வைசபிள் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான். ஸோ நம்ம வந்து மொமெண்டம் இன்வெஸ்டிங்கை தான் இப்போ ஃபாலோ பண்ணோம் இந்த மாதிரி செக்டர்ஸ்க்கு அப்படின்னு என்னுடைய ஒப்பீனியன். உங்களுடைய ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட்ஸில் கொடுங்க, நான் கூட பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இதில் வந்து நிறைய ஸ்டாக்கை பற்றி நான் பேசியிருக்கேன். இது எல்லாமே பியூர்லி ஃபார் எஜுகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் பர்பஸஸ், நாட் அ ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு இந்த தருணத்தில் சொல்ல விரும்புகிறேன். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் வேறு ஒரு டாப்பிக்கோட உங்களை மீட் பண்ணுறேன். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.